என் பெயர் ஜெர்மானுஸ். நான் மத்திய அரசாங்கத்தின் சிவில் விமான போக்குவரத்தில் பம்பாய், சென்னை விமான நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களது பிறந்த நாள். இந்த நாளில் அவரை பற்றிய ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய அறிவாற்றல் எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு வெங்கட்ராமன் அவர்கள் காமராஜர் அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் ஜப்பானில் விசைத்தறி வாங்குவதற்காக ஒரு ஆர்டர் போட்டிருந்தார். அந்த ஆர்டர் பிரகாரம் 100க்கும் மேலான விசைத்தறிகள் ஆர்டர் கொடுத்திருந்தார். அப்போது அந்த ஜப்பான் நிர்வாகம் அவரிடம் சொன்னது, ஐயா, நாங்கள் இதற்கு கமிஷன் கொடுப்போம், அந்த கமிஷனை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று வெங்கட்ராமன் அவர்களிடம் அந்த கம்பெனி கேட்கு. அப்போது வெங்கட்ராமன் அவர்கள் காமராஜரிடம் கேட்கிறார், ஐயா, அவர்கள் கமிஷன் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், அது எப்படி? அப்போது காமராஜர் சொன்னார், வாங்கி கொள்ளுப்பா, அதனால ஒன்றுமில்லை. வெங்கட்ராமனுக்கு திகைப்பாகிவிட்டது. என்னடா, காமராஜரே அந்த கமிஷனை வாங்க சொல்லுகிறார். வழி தெரியாமல் திரும்பவும் அவரிடம் கேட்கிறார். அப்போது காமராஜர் சொன்னார், நாம் ஆர்டர் கொடுத்திருப்பது 100. அந்த 100 விசைத்தறிக்கு எவ்வளவு கமிஷன் வருகிறது என்பதை அவனிடம் கேள். அந்த கமிஷனுக்கு எத்தனை விசைத்தறி வரும் என்பதை கேட்டு அந்த விசைத்தறியை நீ வாங்கிக்கொள் என்று அருமையான ஒரு அறிவுரையை கொடுத்தார். அப்படிப்பட்ட அறிவுலக மேதை எல்லா காரியங்களுக்கும் உடனடியாக ஒரு பதிலை கொடுக்கக்கூடிய தத்துவம் வாய்ந்த பெருந்தலைவர் தான் காமராஜர். அதேபோல் அவருடைய திட்டத்திலே 5000 பேருக்கு மேல் ஜனத்தொகை உள்ள ஊரிலே ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது சட்டம். ஒரு ஊரிலே 3000 பேர் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இவரிடம் முறையிட்டார்கள், ஐயா, 3000 தான் இருக்கிறது. அப்போது அவர் சொல்லுகிறார், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுகிறதா என்று கேட்டார். ஆமாம், அதை வைத்து ஒரு பெட்டிஷன் கொடுங்கள். ஆறு ஓடுவதால் நாங்கள் கடந்து வந்து படிக்க முடியவில்லை, எனவே 3000 உள்ள இந்த ஊருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்க அனுமதி அளியுங்கள் என்று கொடுத்தார். அவரே ஐடியா கொடுத்து அவரே அதற்கு அனுமதி வழங்குகிறார். இப்படி ஒவ்வொரு காரணங்களுக்கும் தத்துவ மேதையாக இருந்து பதிலளித்து தமிழ்நாட்டை திறம்பட நடத்தி சென்றவர் காமராஜர் அவர்கள். அவருடைய ஆட்சி ஒரு பொற்காலமான ஆட்சி. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு தத்துவ ஞானியாக எல்லா ஊர்களுக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருந்தார்.
அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் ஆறு ஓடுகிறது, எந்த இடத்தில் என்ன இருக்கிறது என்பதே அவருக்கு புள்ளிவிவரமாக தெரியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு தத்துவ மேதை தமிழ்நாட்டை ஆண்ட அந்த 9 ஆண்டு காலம் ஒரு மாபெரும் பொற்காலம் என்று சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.